சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. டெல்லி சிறையில் ஸ்டாலின் அடைப்பா? வெளியான தகவலால் பரபரப்பு. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி தோல்வியே தழுவுமேயானால் அதிமுகவின் மெகா கூட்டணி வெற்றியடைந்து விட்டால் பாஜகவால் நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளை வைத்து திமுகவின் அமைச்சர்கள் செய்த ஊழலை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார்கள். அது மட்டுமல்ல, இதில் நேரடியாக ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருந்தால் அவரையும் கைது செய்வார்கள். எப்படி டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல் செய்து சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே நிலைமை தமிழகத்திலும் நடக்கும் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் திமுகவில் நடந்திருக்கிறது. ஏனென்றால் 10 ஆண்டுகளாக ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த திமுகவை 2021 சட்டசபை தேர்தலில் அதுவும் மெகா வெற்றியா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. 3.5% வித்தியாசத்தில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை பெற்றதுதான். மேலும் அப்பொழுது திமுகவிற்கு வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது எதற்காகவென்றால் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் தான். அதை நம்பிதான் சிறுபான்மையினர்கள் ஓட்டுக்களை செலுத்தி திமுகவை வெற்றியடைய வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது எப்படி மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக பெறும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது 3 விஷயம் கூறலாம். முதலில் திமுக சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. இரண்டாவதாக திமுகவின் கூட்டணிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள விரிசல். மூன்றாவது மிக முக்கியமானது, புதிய கட்சிகள் உருவாகியுள்ளது. இதனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் வைக்காமல் இருந்தாலும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஓட்டு வங்கி மாறும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதிமுக வெற்றியடையும் பட்சத்தில் திமுகவிற்கு ஒட்டுமொத்த சோகமான நிகழ்வாகவே பார்க்கப்படும். சிறைக்கும் ஸ்டாலின் அவர்கள் செல்வார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டெல்லி சிறையில் ஸ்டாலின் அவர்கள் அடைக்கப்படுவது உறுதிதான் என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை நடக்குமா என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரிய வரும். ஒருவேளை 2வது முறை வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை தான் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எந்த தொகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்களது தொகுதியில் திமுகவிற்கு வரவேற்புகள் இருக்கிறதா அல்லது எந்த கட்சிக்கு வரவேற்புகள் இருக்கிறது என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நிச்சயம் இது பயனுள்ளதாக மாறும்.